நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான நாளும் கூட இன்று. தாவேக அரசு பொறுப்பேற்ற போது 30 நாட்கள் தாங்க மாட்டார்கள், 60 நாட்களுக்குள்ளாக இந்த ஆட்சி கலைந்துவிடும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல்ல அடுத்தடுத்த பெரும் அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் 100 நாட்களை இன்றோடு கடந்திருக்கிறது தாவேக அரசு. இது குறித்தான தலைப்பை தான் ஜெயா பிளஸும் இன்றைய விவாதத்திற்கு வடிவமைத்திருக்கிறது. தாவேக அரசு கடந்த 100 நாட்கள் ஆட்சி வெற்றி பயணமா வெற்று பயணமா என்பது குறித்து தான் 4 விருந்தினர்களோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரஹ்மான், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் நாராயணன். உங்கள் நால்வரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அக்னீஸ்வரன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து தான் கேட்கணும், அப்பதான் அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும். அப்படிதான் நான் பாசிட்டிவாவே நீங்களும் சொல்லுவீங்க, அப்படியே கேட்கலாம். எப்படி சார் இருக்கு 100வது நாள் ஆட்சி? வஞ்ச புகழ்ச்சி அணின்னு கூட சொல்லலாம். அதுக்காக தற்குறிப்பு ஏற்ற அணியா நான் இருக்க முடியாது, தொடக்கமே சண்டை, தற்புகழ்ச்சி அணியாவும் இருக்க முடியாது. இங்க வந்துருவோம். இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் நீங்கள் சார் சொன்னீங்க, யோகேஸ்வரன் சார், அதாவது 30 நாள் தாங்குமா 60 நாள் தாங்குமா சார்? இது 5 வருஷத்துக்கு தாங்கும் இந்த அரசாங்கம். அதில் எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி உள்நீச்சல் போட்டு யாரை வந்து சேர்க்க முடியும் அப்படின்லாம் தெரியும். ஏன்னா 8 நாளையிலேயே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுக் கட்சியிலேருந்து தன் பக்கம் சேர்க்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஊழல்! ஜனநாயகத்தையே நீங்கள் பிடுங்குறீங்க. ஆனால் நாங்கள் ஊழல் இல்லாதன்றீங்க. 2 அமைச்சர் மீது ஊழல் கரை சாட்டப்பட்டது, வழக்கு இன்னும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் உள்ள கூப்பிட்டு பதவி கொடுக்குறோன்றீங்க. அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசக்கூடாது. இது ஒன்று. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தாவேகாவுக்கு வந்து 107 சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கிறாங்க. அதில் 234 சட்டமன்ற தொகுதியில் 107 தான் தாவேகாவுக்கு. மீதி 126 அவங்களுக்கு இல்லை. அதை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு பயணத்தை தொடர்ந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க என்னன்னா அந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஏறத்தாழ 2 பேர் 3 பேரை தவிர மீதி 104 பேர் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறாங்க. அது வாழ்த்துக்கள். அதுலேயும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அது 2வது வாழ்த்துக்கள். அமைச்சர்களாக இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள ஒருவரை தவிர எல்லாருமே புது அமைச்சர்கள் தான். சபாநாயகர் வேற. ஆனா இங்க புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சட்டமன்றத்துக்குள்ள நாங்க யார் தெரியுமா, பொய் பேசுறாங்கன்றாங்க. அது உண்மைக்கு புறம்பானன்னு சொல்லணும். சட்டமன்ற மரபைய மாத்த நினைக்கிறாங்க. அதற்கு சபாநாயகரும் சில நேரத்தில் ஆதரவு தெரிவிக்கிறாரா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா என்ற என்னால் கண்டே பிடிக்க முடியவில்லை. அது வந்து என்னதான் நாம வந்து நீதிமன்றத்திற்குள் போனாலும் நீதிபதி சொல்லுவதைத்தான் நாங்கள் வணங்குவோம். அவர் வருகிற போது நாங்கள் எழுந்து நின்று வணங்குவோம், செல்லுகிற போதும் அப்படித்தான். அதே மாதிரி தான் ஒரு சட்டமன்ற மரபு என்பது அந்த மன்றத்துக்குள்ள சபாநாயகர் தான் நீதிபதி. முதலமைச்சருக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சரே வந்து அப்படியே இப்படி போயிட்டு அப்படி எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறாரு, அதனால அவருக்கு வணக்கம் வைங்க. முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்க வேண்டியது கட்டாயம் கிடையாது, அது மரபும் கிடையாது. அத சபாநாயகர் சொல்லிட்டார். அது மாதிரி தான் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரு அமைச்சர் சொல்றாரு, அது வந்து அந்த எண்ணிக்கை சொல்லுகிற போது தவறாக சொல்லுகிறார். நிதியமைச்சர் தான் அப்படி சொல்லுகிறார் என்றால் முதலமைச்சரே அப்படிதான் தப்பா வாசிக்கிறார். எங்க 1-2 கூட வாங்க சரியா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர தெரியல. அப்ப இதுதான் முதல் முறை அனுபவம் அப்படிங்கிறது தோணுது. என்னன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா நாட்கள் ஓகே, 100 நாள் ஓகே. இந்த 100 நாள்ல என்னப்பா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒன்றை சொல்ல சொன்னால் உண்மையிலே நான் வணங்குகிறேன். ஏன் சார், இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலுமே தமிழ்நாடு அரசு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. 100 நாட்கள்ல 20க்கும் மேற்பட்ட திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இதை தாண்டி அக்னீஸ்வரனுக்கு என்ன வேணும்? என்ன இருந்தா அக்னீஸ்வரனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? நான் இப்ப கேட்கிறேன், விளம்பரம்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல 2 கோடி ரூபாய் செலவழிச்சீங்கன்னா அடுத்த இல்ல அக்னீஸ்வரன் சார், போற போக்குல ஒரு விளம்பரத்தை கொடுத்துட முடியாது. அது அறிவிச்சதா இருக்கணும், நிதி ஒதுக்கீடு செய்தா இருக்கணும். செய்ததைத்தானே தாவேக அரசு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு அக்னீஸ்வரன் கேட்கிறாரு. இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கானது
இல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காவிரி மேகதாட்டு பிரச்சனையில தீர்வு கண்டுட்டாங்களா? உச்சநீதிமன்றத்தை நாடுனாங்களா? 98 கிராம மக்கள் வருச நாட்டு பகுதியில் இருக்கிறாங்க, அது நீதிமன்றத்தை நாடி அதை நாங்க சீராய்வு மனு போட்டுட்டாங்களா? சரிங்களா? 717 கடைகள் சொன்னாங்கல்ல, டாஸ்மாக் மதுபான கடைகள். அந்த 717 கடைகள் எந்த மாவட்டத்துல எத்தனை நம்பர் கடை, அது எந்த யார் ஒப்பந்ததாரன்றத வெளிப்படையாக இந்த அரசு சொல்ல தயாரா? ஆர்டிஐல கேட்டா தகவல் கிடைக்கவில்லைன்றாங்க, தகவலே இல்லைன்றாங்க. அப்போ இவை எல்லாமே ஒரு மூடு மந்திரமாவே இந்த அரசு செயல்பட்டுட்டே இருக்குது. 6வது இடத்துல இருந்த நிலைமை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிலைமை இன்னைக்கு 17வது இடத்துக்கு போயிருக்குது. 2 அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரானதற்கு பிறகு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மத்திய அரசினுடைய அனுமதியோட அவர்கள் வெளிநாடு சென்றிருக்க வேண்டும். ஆனா அமைச்சரானதுக்கு பிறகு சொந்த பாஸ்போர்ட்லயே போயிருக்கிறாங்க. அப்ப இது அதுக்கப்புறம் நிதியமைச்சர் சொல்றது இருக்கட்டும், முதலமைச்சர் சொல்றது இருக்கட்டும், நிதியமைச்சர் சொல்லுகிறார் நான் சட்டமன்றத்துல நான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறார். சார் நீங்க யார வேணாலும் இருங்க சார், மதத்தை வைத்து அங்க நம்ம பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் அப்படி பேசியதற்கு பிறகு யாராவது புகார் கொடுத்தாங்களா? எங்கேயாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இதுல சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. சார் நீங்க சொல்லலாம், அது மாதிரி அவரவரத சொன்னோம்னா அதுவே அங்க கூச்சலாயிரும். அப்ப ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே முரணானது. இது ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சியும் புகார் கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா, சரி அதிமுகவும் தான், எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் தான். ஆகவே அதிமுக திமுக அங்க பேசுன என்ன சொல்றாங்க, எங்க இப்பதான் புதுசா 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, புதுசா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள போய் இந்த குறை சொல்றீங்களேன்றாங்க. 21,000 கோடி கடன் வாங்க தெரிஞ்சிச்சா? அதுக்கு மட்டும் கொஞ்சமா வாங்கியிருக்கலாம்ல. ஆகவே இவர்களுடைய பேச்சு என்பது எல்லாமே ரீல்ஸ் பாணியில் இருக்க ஒழிய ரியல் பாணியில் இல்ல. இது நாட்டுக்கு உகந்ததும் அல்ல. இவர்களுக்கு போட்ட வாக்குகள் 1,74,75,00,000 வச்சுக்கோங்க. மீதம் உள்ளது 5,73,00,000 வாக்குகள். இவர்களுக்கு 4 கோடி வாக்குகள், 3,99,00,000 வாக்குகள் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக கூடாது என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். அத முதலமைச்சர் மனசுல வச்சுக்கணும். மக்களை நேசிங்க, மக்களுக்காக உண்மையான பயணத்தை தொடருங்கன்றதான் இந்த உங்களை நாங்க வஞ்சிக்கல, குறை சொல்லல. எப்ப பார்த்தாலும் புகழும் விளம்பரத்திலே போகாதீங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி திரு காமேஷ், மக்களை ஏமாற்றியதுதான் இந்த அரசினுடைய பெரும் சாதனை. எதிர்க்கட்சிகளுடைய இன்று கடுமையான விமர்சனம் கூட அப்படித்தான் இருந்ததா? 100 நாட்கள் மக்களை ஏமாற்றுவதை தான் விஜய் தலைமையிலான அரசு வைத்திருந்தார்களா? தாவேக அரசின் சிறப்பான 100 நாள் வெற்றிகரமான ஆட்சிக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு குரலோட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் அப்படின்றது தான் அந்த இது. என்ன அப்படின்னா, மக்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து ஒரு வேந்தன் தெளிவாக செய்தால் அதை விட ஒரு சிறப்பான விஷயம் எதுவும் இல்லைன்னு வள்ளுவன் சொல்லிடுறான். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஒரு சிறப்பான ஆட்சி இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லைன்றதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் மேபி எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 100 நாட்களில் என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு நான் உட்காந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ரொம்ப சுருக்கம் அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்ல ரெடி. ஆனால் இப்போ அண்ணன் நம்ம சொல்லும்போது சொல்கிறாரு, பொய்ன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் இது கூட தெரியலையா, நான் உண்மைக்கு புறம்பான சொல்லணுன்ற. இப்போ நான் போகிறேன், ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களா, இப்போ திருக்குறள் சொன்னேன், திருக்குறளுக்குள்ள தான் பொய் என்ன வாய்மை எண்ணின் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். அப்போ நான் என்ன சொல்லணும், பொய்ன்னு சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்கு இல்லைங்க, சட்டசபையில் நான் வரும்போது பொய்க்கு சொல்ல மாட்டேன், உண்மைக்கு புறம்பானு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கடந்து கொண்டு போக வேண்டிய விஷயங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தெளிவாக பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்க வச்சிங்களேன், நீங்கள் எந்த துறை வேணாலும் எடுத்து வைங்க, இந்த துறையில் இந்த இஷ்யூ, இந்த துறையில் இந்த இஷ்யூ அப்படின்னா இதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் மக்கள்கிட்ட, இதற்கான நடைமுறை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, நம்ம இப்போ இது எடுத்துக்கிறோம் வச்சுங்க, இப்போ 3 கட்சியுமே மேகதாதானே நிறைய பேசிட்டோம், 3 கட்சியுமே சார் அதோட தீர்வு. இப்போ நீங்க அதை பத்தி பேசணும், அதையும் பேச ரெடி. இப்போ 3 இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு இல்லையா, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போன வாரம் நடந்தது வச்சு நான் சொல்றேன். இப்போ 3 விஷயம் 3 பேருமே கொண்டு வந்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது ரீல்ஸ் அரசியல்,
வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டே தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க, மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் இவங்க கிட்ட இல்லை, சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க ஒருத்தரையும் பண்றது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கான்செப்டோட தான் பண்றாங்க. ஆனா இது யாருக்குமே புரியறது இல்லைன்றது தான் இங்க இருக்கிற ஒரு பாயிண்டா இருக்கு. இல்ல அதுதான் ப்ராப்ளமே இங்க. இல்ல காமேஷ் சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். முக்கியமான விவகாரங்கள்ல இந்த அரசு முறையான கவனம் செலுத்தலையே. இப்போ நான் மேகதாது அப்படின்னு நான் கேட்ட உடனேயே மேகதாதை பத்தியும் பேச தயார் அப்படின்றீங்க. ஆனா மேகதாதை பத்தி பேச வேண்டியவர்கள் பேசவே இல்லை அப்படின்றதான் இங்க குற்றச்சாட்டே. என்ன சார், அதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறமாக நீங்க அதை பத்தி பேசலன்னு சொல்றத நம்ம எப்படி சட்டசபை தீர்மானம் நிறைவேற்ற கர்நாடக சட்டப்பேரவையிலும் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? அதான் சொல்ல வரல. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் எந்த கட்சி என்ன சொல்றீங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லைன்னு சொல்லுவீங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒரு கட்சி மாற்று கருத்து பேச போதா? யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள்ல ஒருத்தர் இல்லங்க மேகதாது கட்டலாங்கன்னு சொல்ல போறோமா? கிடையாது இல்லையா? அப்ப அந்த பாயிண்ட்ல இருக்கும்போது தெளிவாக இருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்துல சொல்லி அதற்கு நம்ம நிக்கணும்ன்றதால உச்சநீதிமன்றம் போயாச்சு. இதுக்கு மேல என்ன? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன செய்ய போகிறோம்னு காமேஷ் அழுத்தமா கேட்கிறாரு. ஏன் சார் தொகுதி மறுவரையறை மட்டும் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டி ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சார். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இது ஒருதலை பட்சமாக அனைவரும் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனா தொகுதி மறுவரையில ஆட்சிக்கு முன், அதாவது மே 10 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும், இப்ப இவங்க திமுக முன்னாடி இருந்த வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு ஏன் திமுகவை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுக எங்கேயாவது சொன்னாங்களா? சார் அததான் சொல்ல வரேன். அவங்க என்ன சொன்னாங்க? இரட்டை நிலைப்பாடில் இருக்கிறார்கள். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. கண்டிப்பாக அதுதான் சொல்ல வரேன். இப்போ டைம் கொடுங்க, நான் சொல்றேன் என்னன்னு. என்ன சொன்னாங்க? 25 வருடம் வரைக்கும் இதை தள்ளி போட வேண்டும் அப்படின்ட்டு. அந்த எரிச்சது யார் சார்? முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு முதல்வர் எரிச்சார் அந்த இதுவை, அந்த இந்த இதுவை சரிங்களா, அந்த நகலை எடுத்து கிழிச்சு இது பண்ணி எரிச்சாரு. இப்ப என்ன சொல்றீங்க? 7.18% இருந்தால் தமிழகத்துக்கு நாம் ஆதரிக்கலாம், தவறு இல்லை அப்படின்றீங்க. அப்ப அந்த நிலைப்பாடையும் அப்ப எடுக்காம இப்ப எடுக்கிறீங்க. அப்ப இல்ல சார், கிடையாது. 25 வருடங்களுக்கு தள்ளி போட வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நோ ஃபேர் லிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் தான் சொன்னது. நீங்க ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சொல்றீங்க. அப்ப நடந்த நாடாளுமன்றத்துல இறுதி நாட்கள்ல கூட அமித்ஷா அவர் அறைக்கு ஆலோசனைக்கு போவதும், பின்னர் மீண்டும் பார்லிமெண்ட் வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களோடு பேசுவதும் நடந்தது. அப்ப கூட தமிழ்நாடுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டிச்சா இந்த டீலிமிட்டேஷனுக்கு? அதுல நானும் பங்கு பெற்றேன், எங்க கட்சி சார்பா நாங்களும் பங்கு பெற்றோம். அந்த இடத்துல பேசும்போது நானும் முதலமைச்சர்கிட்ட பேசும்போது சொன்னது இதுதான். அதற்கு அவர்கள் சொன்னது, சார் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தா இதை எடுத்திருப்பீங்களான்னு. இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதனால தான் இதை வந்து 25 வருஷத்துக்கு தள்ளி போன அவர் சொல்லி அதை வந்து தீர்மானமா திமுக நிறைவேற்றிச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணுது? அப்படியே அதோட நிலைப்பாட்டில இருந்து நமக்கு சாதகமாக தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வராங்க. எங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, 22 எம்பிஸ் வச்சிருக்கீங்க, 8 பேர் வந்து இதில் ராஜ்யசபாவில் வச்சிருக்கீங்க. அப்போ எவ்வளவு முக்கியமான இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ அதோட நீங்க என்ன பண்ணீங்க? ஆனா இது வந்து நீங்க வந்து இப்ப சொல்றீங்க இல்லையா என்ன நடந்துச்சுன்னு. எதுக்கு எல்லா இவங்களையும் கூப்பிட்டீங்க? தென் இந்தியாவோட முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு ஒரு இது வேற கான்ஃபரன்ஸ் வேற எடுத்தீங்கல்ல, போட்டீங்க. அப்போ இதோட நிலைப்பாடு எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். தென் மாநில முதலமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்திய போது நம்மளுடைய தொகுதிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியா இருந்தாங்க. இப்பவும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க. எந்த திமுக கட்சி தலைவர்களுமே இந்த மசோதாவுக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம் நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் மேகதாது விவகாரத்துல ஏன் நடத்தப்படலன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். அப்ப இந்த நிலைப்பாட்டில் இருந்தவங்க 25 வருஷத்துக்கு இதை தள்ளி போடணும்னு ஏன் சொன்னாங்க? அப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏன் திமுக எடுத்துச்சு? இதுக்கு சொல்லுங்க. இது இப்ப வரைக்கும் இருக்கு. நீங்க போன வாரம் பேசும்போது கூட நாங்கள் தான் சொன்னோம்னு மாண்புமிகு உதய் ப்ரோ வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதய் ப்ரோ சொன்னாரு. அந்த விஷயத்தை நான் முழுமையா ஒரு செய்தியாளராக ஃபாலோ பண்ற நடிப்பில் நான் விளக்கம் கொடுக்குறேன், நேயர்களுக்கும் புரியணும். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுக எடுத்தாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு பிரிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள். எனவே 25 ஆண்டுகள் ஏற்கனவே இருந்த நிலை தொடர்ந்தால் மட்டுமே மீண்டும் மக்கள் தொகையை அதிகரித்து சரிசமமான பங்கை நாம் பெற முடியும். அப்படியே 25 ஆண்டுகள் அந்த கால அவகாசத்தை கேட்டு ஒத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த விவகாரத்தில் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்தாங்க.
எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அப்பதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சேர உயர்த்தப்படும். காங்கிரஸ் கட்சியும் பல செய்தியாளர் சந்திப்புல அதை உறுதிப்படுத்திருக்காங்க. உங்க கூட இப்ப கூட்டணி இருக்கிறவங்க இது எல்லாமே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. அப்ப எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க? அப்ப நகல் ஏன் எரிச்சாங்க? அனைத்து கட்சி ஏத்துக்கவே முடியாது ஏன் சொன்னாங்க? அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததற்கு பிறகுதான் இந்த நாடாளுமன்ற சொல்றேன் பாருங்களேன். திமுகவோட ஒரே நிலைப்பாடு பாஜக எதிர்ப்பு. அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை. அதை வைத்து அரசியலாக்கி ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் வரணும்ன்ற ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க. அது இந்த முறை நடக்கல. இந்த முறை அவர்களுக்கு 2 பேர் எதிர்க்க முடியாது ஒரே டைம்ல. அந்த தைரியம் விஜயநாக்கு இருக்கிற தைரியம் மாதிரி திமுக அதிமுக எதிர்த்து தனிச்சு ரெண்டு கட்சி எதிர்த்து தனித்து நின்னு ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இது வரைக்கும் சரித்திரத்துல அந்த மாதிரி எந்த கட்சியும் பண்ணதில்லை. ஒண்ணு திமுக கூட போவீங்க, இல்ல அதிமுக கூட தான் போகும். ஆனா இந்த 2 கட்சியும் எதிர்த்து விட்டு 2 திராவிட அரசியல் இரண்டு அரசாங்கம் எங்க வந்துச்சு? இப்போ ஆட்சி நாங்க எங்க பிடிச்சோம்? எப்படி பிடிச்சோம் நாங்க ஆட்சியை? திமுக ஆட்சி தனிச்சு நின்னு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. தமிழகத்தில் திமுக அல்லாத அதிமுக அல்லாத ஏதாவது ஒரு கட்சி இருந்திருக்கா இன்னி வரைக்கும்? ஆனா ரெண்டுத்தையும் எதிர்த்து ஜெயிச்சு நின்ன ஒரே ஆள் அவர் மட்டும்தான். இந்த இடத்துல இருங்க சார், வரேன் சார். இப்ப மட்டும் மசோதா போடலையா? எல்லாத்துக்குமே தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்கு தான் பண்ணல? எல்லாத்தையும் இருங்க சார். ஏன் சட்டமன்றத்துல கொண்டு வந்து கொண்டு வரலையா? முறையா பேசுங்க. மசோதா மசோதாவை போட்டிருக்கீங்க, தீர்மானம் போட்டிருக்கீங்க சார். இருங்க சார், சட்டம் போட்டுக்கறாங்க. அதுதான் பேச வரேன். நான் சொல்றேன் அப்போ இப்போ திமுக அந்த பிரச்சனை மாநிலத்துல வந்து தாவேக்காவையும் எதிர்த்துக்கிட்டு மத்தியில வந்து இந்த கட்சி சென்ட்ரல்ல வந்து பாஜகவும் எதிர்த்துக்கிட்டு 2 சவாரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றாங்க? இணக்கமா போவோம்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் கொஞ்சம் லைட்டா திரும்புறாங்க. அதனாலதான் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகனும் இல்லைன்றாங்க. நேரா போயிட்டு டீல இதை வந்து விருந்துல வந்து ஏந்துக்கிறாங்க, தேநீர் விருதுல கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஆட்சியில இருக்கும்போது இல்லையே. இப்ப ஏன் பண்றாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் கார்னர் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா இப்ப பிரதானமாக தாவேக்காதான் அவர்களுக்கு எதிராக தெரிகிறது. அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்ததால் திமுக அதை ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மத்தியுடன் இறுக்கமாக போனா அது நடக்கும்னு பாக்குறாங்க. ஓகே, திரு சுமன் கவி, திமுக தான் இன்னைக்கு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க தாவேக்காவுடைய 100 நாள் அரசுல. தாவேக்கா அரசு செய்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கோம், என்னென்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கோம். 100 நாள் ஆட்சி அப்படின்றது மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கு. இது தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் திமுக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாசமாக்கக்கூடிய தமிழ்நாடு தான் 100 நாட்களில் இருந்திருக்கு அப்படின்னு கடுமையான சொற்களில் விமர்சி. அப்படியான ஆட்சி தான் இது. அவ்வளவு விமர்சிக்க வேண்டிய தேவை இந்த 100 நாட்களுக்கே ஏற்பட்டு விட்டது. திமுக விமர்சிச்சதுங்கிறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவா சொல்லியிருக்காரு. விமர்சனம்னா சும்மா விமர்சனம், அந்த விஷயத்தை கரெக்டா சொல்லணும். கடந்த ஆட்சியில் செய்த திட்டங்களுக்கு இப்போ நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது அப்போதும் எதிர்கட்சியாக இருந்தவர் இப்போதும் எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனாலும் கூட கடந்த ஆட்சிக்கு இது மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இருக்கிறார். அதோட பொருள் என்னன்னா, அந்த கட்சி செய்த நன்மைகளுக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, காலை உணவு திட்டத்தை இவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அம்மா உணவகத்தை நாங்க சரியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் சாப்பிட்டு பார்த்தான்னு தெரியும். சரிங்களா? இப்படியாக சில பழைய விஷயங்களை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களே தவிர பிரதானமானது நீங்கள் அறிவிச்சது என்ன? இன்னைக்கு நீங்கள் வந்து அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சென்னையில் சுற்றி வந்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் விஜய் அவர்கள் இப்படி சிரிச்சிட்டு நிற்பார். அதுக்கு பின்னாடி விவசாயிகள் 6000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களாம். விவசாயிகள்லாம் நொந்து போய் நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னது என்ன? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது இப்படி ஒரு டாக்குமெண்ட்டாக வீடியோவாக இருக்குது. நான் வந்த உடனே உங்களுக்கு விவசாயிகளுக்கு கூட்டுறவில் வாங்கிய 5 ஏக்கருக்கு உட்பட்ட சிறு குறு விவசாயிகளின் கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. அதற்கு மேல உள்ளவர்களுக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சத்துக்கு மேல 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருந்தவங்க 10 லட்சம் வாங்குறவங்க இவங்களுக்குலாம் 50% தள்ளுபடி. அதாவது 10 லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா 5 லட்சம் தள்ளுபடி. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி லிமிட்டு 5 லட்சம். அதில் சிறு குறு விவசாயி சொல்கிறாரு, நாங்கள் எலிஜிபிலிட்டி லிமிட்டு 5 லட்சம் தான், ஆனால் எங்களுக்கு கொடுக்குறது 3.5 லட்சம் தான். இந்த 3 லட்சம் பத்தாதுங்கிறது மட்டும் இல்லை, இதை தள்ளுபடி பண்ணணும்னா இதை விட ஒரு 10,000 கோடி நீங்கள் செலவு பண்ணணும். இதெல்லாம் இவர்கள் செய்யலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 50,000 வாங்கியிருக்கவர்கள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு டைம் டூரேஷன் சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வாங்கியிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடின்னு சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே விவசாயிகள் ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சு எதிர்கட்சிகள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வேற வழி இல்லாமல் 75,000 அதை உயர்த்தினார்கள்.
மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு 30% நினைக்கிறேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு 30,000 நம்ம ஒரு அமௌண்ட்டை கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு சமரசம் செய்யப்பட்டது. இப்போதும் அந்த டிமாண்ட் அவர்கள் முடிவே இல்லை. இப்ப நான் ஒண்ணு கேட்டேங்க, அதை நீங்க முற்றிலுமா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதுல பகுதி அளவு செஞ்சுட்டு நான் முழுவதுமாக செஞ்சதாக வெளியில நீங்க போர்டு போட்டீங்க. என்னன்னா, நான் தான் விவசாயினா என்னுடைய அனுமதியே இல்லாம என் போட்டோவை நீங்க போட்டுக்கிட்டீங்க. 60,000 6,000 கோடி சிறப்பா மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி. அப்படி இல்லை, இன்னும் கூடுதலா நீங்க கொடுத்தீங்க இல்லையா 50,000 தள்ளுபடி. அந்த 50,000 தள்ளுபடி 1 ஏக்கர் வச்சிருந்தா கூட அதுக்கு விதை நெல் வாங்குறதுக்கே 10 எனக்கு தெரியல. அதுல விவசாயம் பண்ணி 50,000த்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர்களால் வெள்ளாமை பண்ணி எடுக்கவே முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்குது பாப்பா. அதனால இவர் வந்து கோட்டு சூட்டு விவசாயியாக நான் மாறணும்னு சொன்னாரு. விவசாயத்தை பற்றி அடிப்படையாக புரியாதனாலதான் 50,000 வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. திரைப்படம் எனக்கு தெரியாது, 50,000 வச்சு நான் படம் எடுத்துறேன்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் 50,000 வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க முடியும்? அதனால சிறு விவசாயிகளுக்கு அது ஒரு சொப்பமா உதவி இருக்குமே தவிர இவர்கள் சொன்னதை இவர்கள் முழுவதுமாக நிறைவேற்றவில்லை. அதே மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ. 200 யூனிட்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒண்ணு கரண்ட் கிடையாது. வந்த சொற்ப நேரத்துல நாங்க ஓட்டி சேர்த்தம் எங்களுக்கு வந்த இன்னைக்கு ஓட்டுனர்ல அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு பில் எவ்வளவு வந்திருக்குன்னா 700 ரூபா வர வேண்டிய வீட்டுக்கு 1,500 ரூபா 2,000 ரூபா வந்திருக்குது. 2,000 ரூபா வர வேண்டிய வீட்டுக்கு 5,000 ரூபா வந்திருக்குது. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா 3.7 லட்சம், அதாவது 3,70,70,000 மீட்டர்ல பிரச்சனை அப்படின்னு அறிவிப்பு கொடுக்காங்க. யாரு? மின்சார வாரியம். அது என்னங்க மீட்டர் ஒரே நாளையில நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள மீட்டர் 3.5 லட்சம் மீட்டர் காலி ஆயிருமா? அப்போ மீட்டர்ல பிரச்சனை இல்லை, கணக்கிடுவதில் நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க. கூடுதலாக தொகையை கூட்டிருக்கீங்க. அப்ப இங்க ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கு, அதாவது பூசி மழுப்புறீங்க. அப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்களே தவிர எங்கள்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை வாங்கிருக்கீங்க. நீங்க அதை வெளியில இன்னைக்கு விளம்பரத்துல 200 யூனிட் ஃப்ரீ தந்த பின்னாடி பெரிய போல் ஒயரு எல்லாமே வருது, கரண்ட் தான் வரல. புரியுதா உங்களுக்கு? அவர்களுடைய விளம்பரத்துல ஒயர் இருக்குது, லைட் இருக்குது, வீட்டுல லைட் இல்ல, கரண்ட் இல்ல. எப்பவுமே எல்லாரையுமே ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த முடியாது, அது உண்மைதானே. திமுக ஆட்சி காலங்களிலேயே நீங்க அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி விட்டீர்களா? கடைசி காலத்துல திமுகவுக்கு எதிராக அமைந்த ஆயுதமும் கூடாது. அப்படின்றப்போ ஒட்டுமொத்த 5 ஆண்டுகள்ல வெறும் 5% தான் கடந்திருக்காங்க 100 நாட்கள்ல. அதற்குள்ள இப்படியான விமர்சனங்கள் தேவையா? போக போக பொறுத்து வந்து பார்ப்போமே. நீங்க கொடுத்த 200 யூனிட்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு பணம் வந்திருக்கு. எங்களுக்கு பழைய திட்டத்தின்படி இருந்திருந்தாலே 700 ரூபா தான் பில்லு. இன்னைக்கு 2,500 ரூபா பில் கட்டியிருக்கிறோம். 2,000 ரூபா கட்ட வேண்டிய வீட்டுல 6,000 ரூபா கட்டிருக்காங்க. 6,000 ரூபா கட்டணும் இடத்துல 15,000 ரூபா கட்டிருக்காங்க. அப்போ நெருக்கடியை புரிஞ்சுக்காங்க. சொத்து வரி 3 மடங்கு உயர்ந்து போச்சு. கொந்தளிச்சு போயிருக்காங்க. வட சென்னையில மக்கள் ரோட்ல வந்து நின்று போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் ஓடி இருக்காங்க. இதான் செய்தி. பதில் சொல்ல முடியாம நீங்க வந்து 100 நாள் சாதனை என்னன்னு ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. யாரு? அவங்க கட்சிக்காரங்க தான், அதுவும் அமைச்சர்கள் தான். சரிங்களா? நிலைமை இப்படி இருக்கிறது. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதன் அப்படின்னு சொல்ற கோவை மாணவர் கொலை, இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இரு தரப்புகளுக்கு இடையில் நடந்த மோதலில் இறந்து போயிட்டாரு. யாரு? நிர்மல்குமார் சொல்றாரு. இரு தரப்புகளுக்கு இடையில் மோதல் நடக்கல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு 10 பேர் இங்க ஒரு 10 பேர் வந்து அடிச்சிருக்கணும், அதுல ஒருத்தர் இறந்துருக்கணும். அப்படி ஒரு கோஷ்டி மோதல் நடந்து இறந்து போயிருந்தா, கோஷ்டி மோதலுக்கு எதுக்காக 6 லட்சம் ரூபாய் நீங்க பணமும் அரசு வேலை குடும்பத்துல ஒருத்தருக்கும் பட்டா நிலமும் ஏன் கொடுக்குறீங்க? கோஷ்டி மோதல் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் கொடுப்பீங்களா நீங்க? அப்போ நீங்க ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு, இன்னொரு பக்கம் அந்த பையன் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இதில் காலேஜில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள், அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்கன்னு சொன்னதை இந்த போலீஸ் துறை சரியாக வேலை செய்திருந்தால் அந்த குரூப்பை நேரம் பிடிச்சிருக்கணும். நீங்கள் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு கஞ்சா வலிச்சு பிடிச்சவங்க, அப்படி நகை பிடிச்சவங்கலாம் அப்படி வச்சுட்டு இவங்க குத்த வச்சு உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு படம் வந்திருக்கும். அதை வச்சு தாவேக ரீல்ஸ் கூட போடலாம். பாருங்க, நாங்கள் வந்த உடனே இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாம இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்குது, இந்த பையனுடைய தகவலை லீக் பண்ணியிருக்குது. அவங்க வந்து அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. அப்படித்தான் இறந்திருக்கிறான். இது அங்க மட்டும் இல்ல, அடுத்து நடக்குது அதே மாதிரி. அதே சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல இது திமுக கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இது சட்டம் ஒழுங்கு இல்ல, அதாவது ஒருத்தர் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக வழக்கு சொல்ல போனா, பிரச்சனைன்னு சொல்ல போனா அவர் அடிபட்டு சாகுறார். நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப அதேதான் திருவொற்றியூர், யாரு? தனுஷ். அதேதான் இப்ப மறுபடியும் காஞ்சிபுரத்துல 2 பசங்க
இப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் போய் பிரச்சனையை சொல்ல போனா அவர்கள் அடிபட்டு சாகிறார்கள். அந்த அரசு இவங்க வந்து தரப்புகளுக்கு இடையில் மோதியது அப்படின்னு அந்த விஷயத்தை மடைமாற்றுகிறதே தவிர இதுதான். இப்போ ஒரு சொன்னார் இல்லையா, அண்ணன் வந்து மிக பிரமாதமாக இந்த நாட்டை வந்து சிறப்பா வச்சிருக்கிறாரு, மக்கள்லாம் அப்படியே கொண்டாடுறாங்கன்னு மக்கள் வெளியில் இனிமே எப்படி வந்து சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இப்படி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அதுல பிரச்சனையை பற்றி சொன்னவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டுல யார் வந்து பிரச்சனையை சொல்லுவா? சரி, நான் அந்த பாயிண்டை எடுத்துக்கிறேன். திரு அப்துல் ரஹ்மான், தொடக்கத்திலேயே போயிடலாம். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? சரி, ஒரு ஆட்சியை வந்து முதல்ல வந்து ஒரு 100 நாளில் மதிப்பீடு செய்வது அப்படின்றது வந்து முறையாகாது. இருப்பினும் 100 என்பது ஒரு முழுமை அடைந்த எண்ணாக நம்ம எப்போதும் பார்ப்பதின் அடிப்படையில் இந்த 100 நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த 100 நாளில் பொதுவாக வெளிப்படையாக போய் சமூக வலைதளங்களை நாம் பார்க்கும்போது பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க, சமூக வலைதளங்கள் அவங்க பதிவிடக்கூடிய பதிவு என்னன்னா, ஊழல் குறைஞ்சிருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அண்ணனுங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்கும் போது சொன்னாங்க. ரைட்டு, என்ன பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது தான் எதிர்க்கட்சி தலைவர் அந்த அவையை விட்டே வெளியே போகிறாங்க. ஓகேங்களா, பார்ட்டி ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிபிஎஸ் கருவி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய பதிவை நான் வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். முன்னெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் 10,000 ரூபா வரையும் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு 1000 ரூபாக்குள்ள முடியுது. இதை வந்து குறிப்பிட்டு இன்னார் சொன்னாங்க, அந்த பிரபலம் சொன்னாங்க, அப்படி கிடையாது. பொதுவாக பார்க்கும்போது மக்களிடம் வந்து ஊழல் என்பது வந்து மட்டுப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் முதல்வருடைய அது எப்பவுமே அவர் பொதுவாகவே இப்போ கூட சுதந்திர தின உரையில் கூட அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, ஊழலற்ற ஒரு அரசை வந்து அறிவிப்போம், நாங்கள் வந்து ஏற்படுத்துவோம்னு சொல்றாரு. இது வந்து பொதுவாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த அரசு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்னதை ஒன்று ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறைகள் சொல்றாங்க, கரண்ட் பில்லில் வந்து கூட்டலில் தப்பாக வந்திருக்கு, கூடுதலாக வந்திருக்கு, 200 கொடுத்தீங்க ஆனால் கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கணக்கீடுகளில் குறைபாடுகள் சொன்னாலும் நிறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய நிறைகளை வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சட்டமன்ற லைவை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் சட்டமன்ற லைவை பார்த்து பயப்படணும்னா தாவேகா தரப்பில் இருப்பவர்கள் தான் புதியவர்கள். அவங்களுக்கு தான் ஒரு சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர்களுக்கு அந்த தயக்கம் இருக்கலாம், லைவ்ல ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. ஆனால் அவர்கள் லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து ஏற்றுக்கிறாங்க. சட்டமன்ற ஒளிபரப்பு இன்னைக்கு இளைஞர்களால் நீங்க பிஆர்பி எடுத்து பார்க்கலாம், அதிகமான இளைஞர்களால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு இந்த நாட்டில் நடக்குதுன்றதே வந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்குது. அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு பயிர்க்கடன் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, அறிக்கையாவே 100வது நாள் தான் வெளியிட்டிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா அமுதன் அவர்கள் வழக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அமுதன் வழக்கில் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம், அதாவது ஒரு தரப்பு, அண்ணன் சொன்னது ஒரு தரப்பு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணன் சொன்னது, அந்த பெற்றோர்கள் சொன்னது, அவர்கள் சைட்ல இருந்து அவர்களுடைய நண்பர்கள் சொன்னது ஒரு தரப்பு. ஆனால் ஒரு விசாரணைக்கு 2 பக்கங்களும் இருக்குது இல்லைங்களா? கல்லூரி நிர்வாகமும் பத்திரிகையாளர்கள் முன்பு அமர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கல்லூரி மாணவர்களும், என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த கல்லூரியை சார்ந்த மாணவன் கொடுத்த வீடியோவே என்கிட்ட இருக்கு. அவரே அங்க என்னன்னு சொல்றாரு, காவல்துறை விசாரணை இருக்கு, எந்த ஒரு முழு பூசணிக்காயும் சோத்தில் வந்து அப்படி மறைத்து விட முடியாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி துறையில. ஒருவேளை என்னமோ இந்த அரசுல இப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னா, இப்ப 2024 மானுல கல்லூரி மாணவரை வந்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஒரு விவகாரம் நடச்சு ஒருத்தர் இறந்து போனாரு, அதுவும் விசாரணை செய்யப்பட்டது. இந்த மாணவர்கள் இடையான பிரச்சனை வந்து அதிமுக ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. இதனுடைய தொடக்கமே முதலாக 1997 கலைஞர் அவர்கள் ஆட்சி நாவரசு கொலை வழக்குல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்றது வெளி உலகத்துக்கு வருது. அதனால இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது. காவல்துறையினரை வந்து புதிதாக எந்த காவல்துறை அதிகாரம் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பணி நியமனம் செய்யல, மாற்றி இருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு. இதற்கு முன்பு இருக்கு, கடந்த 20 வருஷ ரெக்கார்டே நான் எடுத்து பார்த்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் 1600 கொலைகள் நடந்திருக்கு. அதை குறைப்பேன் என்று சொன்னீர்தானே நீங்க வந்தீங்க, குறைக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதுதான் அண்ணனுடைய விவகாரம். இல்ல, அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடியதுல இருந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் திமுக காலங்களிலேயுமே மாணவர்கள் இடையிலான மோதல் இருந்தது அப்படின்றாரு. ஆனா சுமன் கவியினுடைய பார்வை அது இல்லை. மாணவர்களுக்கு இடையிலான மோதல் வேற. ஆனா கஞ்சா புழக்கத்தை வெளிக்கொண்டு வந்ததற்காக அவருடைய தகவல்களை காவல்துறையினரை பகிர்ந்து விட்டார்கள். அந்த மாணவன் கொலை செய்யப்படுகிறான், அந்த இளைஞர் கொலை செய்யப்படுகிறான். இதுதான் தாவேக அரசுல இளைஞர்களுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றார். ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற இல்ல. இப்ப அதிமுக காலத்திலேயோ திமுக காலத்திலேயோ அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒரு செய்தி என்னன்னா, இளைஞர்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இளைஞர்களுக்கு இப்ப ஏன் சொல்ல வராங்கிறது கூட ஒரு ரெலவெண்டா பார்க்கணும். அண்ணன் ஆட்சி வந்துருச்சு, விஜய் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னு கூட இளைஞர்கள் நிறைய பேர் சொல்ல வரலாம். இது ஒருத்தர் மட்டும் இல்ல, நீங்க தன்னெழுச்சியா வர்றவங்களை இப்படி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கல. சொல்லுங்க மறுபடியும்.
இல்ல அப்துல் ரஹ்மான், நீங்க திமுக அதிமுக ஒப்பீட்டளவுல சொல்றீங்க, இளைஞர்களிடையே குறிப்பா மாணவர்களிடையே மோதல் இருக்கலாம். ஆனா ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் பாதுகாப்பு எங்க இருக்கு? ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற வேற இல்ல. அதுதான் கேட்கிறேன். இப்ப நீங்க அதை நியாயப்படுத்த முடியாது, இது கடந்த ஆட்சி காலத்திலயும் இருந்தது அப்படின்னு. இல்ல பிரதர், அந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஆனா இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு கல்லூரி நிர்வாகம் சொன்னது, அந்த சமையல்காரரை முதல்ல வந்து அந்த இறந்து போன மாணவருடைய உயிர் அது மதிப்பு மிக்கது, அவருக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் வேண்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு விவகாரத்துல இரண்டு தரப்பு இருக்கு இல்லைங்களா? இன்னொரு தரப்பை நீங்க சேர்த்து பார்க்கணும்ல. இன்னொரு தரப்புல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறைக்கிறாங்களா? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சம்பவம் நடந்த உடனே அந்த பெற்றோரினுடைய பேட்டியை பார்த்து தான் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை சட்டமன்றத்தில் எழுப்புறாங்க. அப்போது வந்து சபாநாயகர் திங்கட்கிழமை பேசிக்கலாம் அன்னைக்கு சொல்றாங்க. அது போக அன்னைக்கு அவங்க கையில இருந்த போலீஸ் ரிப்போர்ட்டை தான் அவர் சொல்றாரு. ராஜ்மோகன், மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அன்னைக்கு காவல்துறை கொடுத்த அறிக்கையை தான் சொல்றாரு. தவிர இதுல என்ன மூடி மறைச்சிட போறாங்க? ஒரு சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப வேக வேகமாக எல்லா அமைச்சர்களும் இங்க இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க, வேக வேகமாக இங்க இருக்கிறாங்க. என்னத்தை அப்படி மூடி மறைக்க போறாங்க? விசாரணை நடைபெறுகிறது. அதற்குள்ள அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு சாயம் பற்றி இந்த விஷயத்தை ஒழுங்காக நீங்க போதையால் தான் இது நடந்தது அப்படி என்றால் தாவேக அரசு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிட்டு எடுத்துக்கலாம். 100 நாட்கள். போதை என்பது ஒழிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சார், அணையை மூடினாலும் அங்கிருந்து வந்த தண்ணி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. 100 நாள் தான் ஆச்சு. போதை என்பது என்னமோ முந்தானத்து காலையில வரல. இந்தியாவுக்கு வரக்கூடிய 70% போதைப் பொருட்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து கப்பல் மூலமாக, விமானங்கள் மூலமாக தான் வருது. நம்ம ஒன்னும் வீட்டுல வச்சு யாரும் உற்பத்தி பண்ணல. அதனால இது தடுக்கப்பட வேண்டியதை தடுப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். 100 நாள்ல அந்த ஒப்பீடை பார்க்க கூடாது. அப்துல் ரஹ்மான் பேசும்போது இன்னைக்கு ஒரு ஆட்டோக்காரருடைய பதிவை பார்த்தேன். ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படியான அரசா தாவேக அரசு இருக்குன்றாங்க. விவசாயிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்துல் ரஹ்மான்? அந்த பதிவு எதுவும் படிச்சீங்களா? எப்படி இருக்குன்றாங்க இந்த அரசு? நீங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லணும்ல. இல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசு சில வாக்குறுதிகளை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறது. வேணா பதில் வரும். பதில் சொல்லிட்டு இருக்காரு அக்னீஸ்வரன். பொறுமை வேணும், சட்டமன்றம் மாதிரி இருக்க கூடாது. முதலமைச்சர் அடுத்த ஜென்மத்துல விவசாயியை வந்து போய் சொல்லுவாரு. சரி, அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாரு? எங்க அண்ணா அக்னீஸ்வரன் சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 35% விழுந்திருக்க, மீதி 65% அவருக்கு விவசாயிக்கு வந்துருவாங்க. என்னன்னா, விவசாயிகள் விவகாரத்தை தமிழக முதல்வர் விஜய் எவ்வாறு கையாளுகிறார் என்பதற்கு உதாரணமாக அண்ணனே ஒரு விளம்பரத்தை சொன்னாரு. இன்னும் வந்து பயிர்க்கடன் வந்து முழுமையாக கொடுத்து நீங்க முடிக்கல, ஆனா அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய விளம்பர போர்டை வைத்துட்டு இருக்கீங்க. சார், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குல்ல, அதை நீங்க பாராட்ட தயாராக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கல சார், அதை நீங்க பாராட்ட தயாரிக்கல. வரலாற்றில் முறை, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு காவேரி விவகாரத்துல ஒரு முதல்வர் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போய் அங்க பேசுறேன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்ல, அதற்கு நீங்க வந்து உடனடியாக ஏன் பேச போறீங்க அப்படின்றீங்க. தண்ணி வந்து இருக்கிறப்ப இப்ப அனைத்து கட்சி கூட்டிய முதல்ல கூட்டல ரைட், தண்ணி வந்துகிட்டு இருக்கு, இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படினா வந்துட்டு இருக்க தண்ணிய நேத்து பேசிருக்காங்க. நாங்க அதெல்லாம் கேட்கல. இல்ல பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க. எப்போ பண்ணுவாங்க? நல்லா கேளுங்க. இதற்கு முன்பு இருந்த அரசுகளும் கொடுத்த வாக்குறுதிகளை வந்த 100 நாட்களுக்குள் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது சார். வந்து இங்க பார்த்தா கஜானாவுடைய நிலவரம், இவர்கள் ஏற்கனவே இங்க எந்த அளவுக்கு தொடச்சு வச்சிருக்காங்கன்றத பார்த்து நிதிகளை பெற்று உடனடியாக தான் பண்ண முடியும். 50,000 ரூபாய் 75,000 உயர்த்தப்பட்டது இல்லையா பயிர்க்கடன் தள்ளுபடி? எந்த இடத்துலயுமே அரசு உங்கள் முழு கடனும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லலையே. சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதற்கு பிறகு அடுத்த தாவேக ஆட்சியினுடைய அடுத்த மீதி நாட்கள், அதாவது ஒரு 5 வருடம் 1200 நாட்கள்ல இந்த 100 நாட்களில் நான் என்ன செய்யணுமோ அதோடு முடிந்து விட்டது, மீதி 1500 நாட்களில் உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்களா? இல்ல அப்துல் ரஹ்மான் சார், அந்த உத்தரவாதம் எங்க கொடுக்கப்பட்டது? சார் இருங்க, இது ஒரு முறை சட்டமன்றம் கூடி இருக்கு, இதோட சட்டமன்றம் கூடுறதே முடிஞ்சிருச்சா? ஏன் அடுத்த சட்டமன்றத்துல நீங்க வந்து போய் கவர் பண்ணவே மாட்டீங்களா? சட்டமன்றத்துக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு சம்பந்தம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி இப்ப நீங்க ஆட்டோக்காரர் கேக்கும்போது நான் விவசாயியை கேக்குறேன். அப்ப அதுக்கான பதில் அதுக்கான பதில் சொல்றேன் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதற்கு செய்னார்களே, இதற்கு ஏன் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் வந்திருக்குல சார், சொன்னதுல இன்னைக்கு ஒரு 70,000 வந்திருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க சார். ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? சரி காமேஷ், இத குறுக்கிட வந்தீங்க. இல்ல பேசும்போது சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, வெறும் பெயர் மாற்றம் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு தாவேக ஆட்சியில, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன், என்ன நடந்துச்சு திமுக ஆட்சியிலன்றத. அம்மா பசுமை வீடு திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம், அம்மா மடிக்கணி திட்டம், உலகம் உங்கள் கையில் திட்டம், அம்மா மருதக திட்டம், முதல்வர் மருதக திட்டம், அம்மா ஆரோக்கிய திட்டம், நலம் காணும் ஸ்டாலின் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், புதுமை பெண் திட்டம், அம்மா மினி கிளினிக், முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் மினி கிளினிக் திட்டம். இது எல்லாமே பேர் மாற்றப்பட்டது தான் அவங்க ஆட்சியில. அதிமுக இருந்து திமுக செஞ்ச திமுக இல்ல, நான் சொல்ல வரேன் கேளுங்க. இந்த இடத்துல எங்கேயுமே
தன் பெயரையோ தன் குடும்பத்தின் பெயரையோ எந்தையுமே சொல்ல, வெற்றி என்ற ஒரு பொதுவான தமிழகத்துக்கு தேவையான ஒரு பெயரை மட்டுமே வைத்து தான் இங்க வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து முதலமைச்சர் தற்பெருமை பேசி எங்கேயா தளபதி திட்டம், விஜய் திட்டம் அப்படின்னு எங்கேயா கொண்டு வந்திருக்காங்களா? இதை தான் செய்து கொண்டிருந்த முதல்வர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள, தன்னை வந்து பறைசாற்றிக் கொள்ள எந்த விதமானும் செய்யாமல் வெற்றி என்ற ஒரு பொதுவான வார்த்தை அது தமிழகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மக்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அந்த பெயரை மாற்றுறதுக்கான ஏன் சார் தேவை வந்திருக்கு? அந்த பெயர் தான் திட்டம் தொடங்கிட்டு தானே இருக்கு. ஏன் மாத்தணும் நீங்க? வெற்றி என்பது அது ஒரு கான்செப்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க சார். சமூக நீதியாக நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு பெயர்ல கொண்டு வந்து குறுக்கி வைக்காதீர்கள், இவர்களுக்கு மட்டுமே வந்து அதை கொண்டு போய் சேர்க்காதீர்கள், பொது நலத்தோட இருங்கன்னு சொல்லிட்டு அதை மாத்துறாங்க. இந்த கேள்வி வந்து நீங்க போன ஆட்சியில கேட்கலையே, அதிமுக அம்மா கொண்டு வந்தது ஏன் அம்மான்றது பொதுவான இது, அது ஜெயலலிதா அம்மாவை குறிக்குதோ இல்ல ஒரு அம்மானு குறிக்குது கூட வச்சுக்கீங்க, அது எதுக்கு ஸ்டாலின் அப்படின்னு மாத்துறீங்க? ஸ்டாலின் என்பது பொதுவான பெயரா சார்? வந்திருக்கேன், நான் பேசிருக்கேன் பாருங்க, இங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, நான் படிக்கட்டுமா, திருப்பி படிக்கட்டுமா திட்டங்கள்லாம்? அப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியா சொல்றேன். கலைஞர், ஸ்டாலின் இதெல்லாம் வந்திருக்கு அந்த திட்டத்துக்கு பேரு. இந்த இடத்துல எங்கேயுமே வைக்கல. இன்ஃபேக்ட் அம்மானா கூட அது பொது பெயர் கூட நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல. பெயர் மாற்றம் நான் இன்னும் ஓப்பனா இப்படி சொல்றேனே, நீங்க பேர் வச்சீங்க, நாங்க சோறு வைக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதையும் மாத்தி வைக்கிறோம் திமுகக்கு. அததான் சார் சொல்ல வரேன். நீங்க வெறும் பேர் மட்டும் தான் வச்சீங்க, அந்த திட்டத்துக்கு சோறு சேர்த்து நாங்க வச்சிட்டு இருக்கோம் தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல என்ன போய் நலத்திட்டங்கள் சேருது? எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா? எத்தனை நலத்திட்டங்கள் நம்ம பேசுறதுக்கு ரெடியா? 3 கெஸ்ட் இருக்காங்க. இல்ல நீங்க 100 நாள் சாதனையா வெற்றியா வெத்து வேட்டான்னு கேட்டீங்கல்ல, அப்ப அதுக்கு நான் பதில் சொல்லி ஆனா போன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல வேற மாதிரி போயிடுச்சுல. என்ன அதுக்காக நான் சொல்ல வரேன், வெற்று அரசியலா வெற்று அரசியலான்னு கேட்டீங்களா? எந்த துறையில பேசணும்? வேளாண் பேசணுமா, கால்நடை பராமரிப்பு பேசணுமா, பிற்பத்தோட்டல பேசணுமா, வணிக வரி பேசணுமா, கூட்டுறவு பேசணுமா, எதிர்சக்தி, எரிசக்தி, சுற்றுச்சூழல், நிதித்துறை, கைத்தறி, மருத்துவம், உயர்கல்வி, நெடுஞ்சாலை, மதுவிலக்கு, வீட்டு வசதி, மனிதவள மேன்மை, தொழில் முதலீடு சொல்லிட்டே போறேன். உங்களுக்கு எந்த திட்டத்துல தொழில் முதலீடு பேசுவோமா? வாங்க உட்கார்ந்து 2 பேரும் பேசலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னொரு 1 மணி நேரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் பேசி முடிப்போம். சொல்லுவோம். இல்ல காமி சார், எதிர்க்கட்சிகள் என்ன கேட்குறாங்க? தாவேக்கா வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, ஏன் ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாத்தையும் பத்தி பேச வேணாம். நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் இலவசமாக பயணிப்பார்கள். ஒரு காலத்தை அவர் முன்கூட்டியே வடிவமைத்து விட்டார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகிவிட்டது. மற்ற திட்டத்துக்கெல்லாம் கூட காலம் சொல்லலை சார். 5 வருஷத்துல நாங்கள் எப்போனாலும் நிறைவேற்றுவோம். இந்த திட்டத்துக்கு கால அளவுகோல் நிர்ணயம் செஞ்சீங்களே, நான் ஆட்சிக்கு வந்த உடனேன்னு சொல்லி, அந்த உடனேன்றது எப்ப? முதல் 100 நாட்களா, இல்ல முதல் 1 ஆண்டா, இல்ல முதல் 5 ஆண்டா? அனைவருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 1000 ரூபாய். 28 மாசங்கள் எடுத்தாங்க. அது எப்போ எலெக்ஷன் வருது, அடுத்த 6 மாசத்துல எலெக்ஷன் இப்ப குடுக்கலன்னா நம்மளால பண்ண முடியாது கொண்டு வந்தது. அதுலயும் அனைத்து மகளிர் சொல்லிட்டு திமுக செய்த தவறுக்கு தான் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேக்குறாங்க. அதான் சொல்ல வரேன். இப்ப 100 நாட்களுக்குள்ள எதெல்லாம் முன்னாடி எதெல்லாம் செய்ய முடியும்? ஏன்னா நிதிநிலை அறிக்கை பிரச்சனை ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒண்ணு கொட்டி கிடக்கல, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அண்ணன் கேட்டாரு 21,000 ரூபாய் கடன் மட்டும் வாங்க தெரியுமா 100 நாள்லன்னாரு. ஐயா 14,000 கோடி ரூபாய் அதுக்கு வெறும் வட்டியே கட்டியிருக்கோம் ஐயா. அது போன ஆட்சியில செஞ்ச தவறுகளுக்கும் அதுக்கு முந்தின ஆட்சியில் செய்த தவறுகளுக்கும் சேர்த்துக்கணும். ஏன்னா அண்ணன் யாரை சப்போர்ட் பண்றாலும் நமக்கு தெரியும். போன ஆட்சியை மட்டும் சொல்லிட்டேன்னா அவரு ஏதோ இல்லாம அதுக்கு முந்தின ஆட்சியை சேர்த்துக்கணும். அந்த கணக்கு எடுக்கும் போது, ஏன்னா அம்மா விட்டுட்டு போகும்போது 1.5 லட்சம், எடப்பாடி ஐயா முடிக்கும் போது 6 லட்சம் 5.5 லட்சம், இவங்க வரும்போது 9.5 லட்சம். சரியா? அப்போ அதுக்கான கடனை கட்டுறது தான் அந்த 15,000 கோடி 21,000 கோடி ரூபாய். நம்பர் 1 பாயிண்ட். ரொம்ப சிக்கனமா இருக்கு. நான் புரிஞ்சுக்கிறேன். காமேஷோட பேச்சு வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அரசு ரொம்ப சிக்கனமா செயல்படுது அப்படினு சொல்ல வரீங்க. ஒரு துறையில எடுத்துக்கங்க சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், டிரான்ஸ்பரன்சி ஆஃப் கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்கு. அந்த இடத்துல இப்ப என்ன பண்றாங்க? முதல்ல வருமானத்தை கூட்டுறதுக்கு ஒரு பக்கம் 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சைட்ல. அதை எப்படி பண்ணிருக்காங்க? அந்த கான்செப்ட் வெற்றின்னு பேரை வச்சிட்டு இருக்கீங்களேன்றீங்க. வெற்றின்றது வெறும் பேர் இல்ல சார், அது ஒரு கான்செப்ட். அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜெனரலா நீங்க ஒரு இப்ப வந்து முதலீட்டாளர்கள் கொண்டு வராங்க, முதலீட்டாளர்கள் கொண்டு வராங்க. ஒரே நிமிஷம், முதலீட்டாளர் இது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், சொல்லுங்கனால இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு. வெற்றி என்பது நீங்க வெறும் பேருன்னு நினைக்கிறீங்க. அந்த V ஃபார் விஷன், T ஃபார் ட்ரேட், E ஃபார் எக்ஸ்பான்ஷன், I ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்னொன்னு வருது. இதுல என்ன கொண்டு வராங்க நான் சொல்லிடுறேன் பாருங்க. அது R ஃபார் ரினைசன்ஸ். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல I for last கொடுக்குற I for inclusive. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். போன ஆட்சியில கொண்டு வந்த முதலீட்டாளருக்கும் இந்த ஆட்சியில கொண்டு வந்த என்ன வித்தியாசம்னா,
போன ஆட்சியில் என்ன பண்ணாலும் ஒரு சிப்காட் தொழிற்சாலையில் அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நகரமயமாக்கப்பட்ட ஒரு காஞ்சிபுரமோ சரி, முடிங்க, கோயம்புத்தூரோ முடிங்க. நான் ஒரு break இந்த மாதிரி வந்து போறாங்க. ஆனா இந்த ஆட்சி அப்படி இல்ல. இருக்கவர்கள், அதாவது கிராமத்தில் இருப்பவர்கள் கிராமத்திலேயே இருக்கணும், நகரத்தை நோக்கி வரக்கூடாதுன்னு சார் இல்ல காமே சார் நான் சிம்பிளா முடிக்கிறேன். இல்ல காமே சார், சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள, நான் ஒரு முடிக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள, ஒரு தேனி கிராமத்துக்குள்ள அந்த இடத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கி குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கவங்க அந்த மாவட்டத்துக்குள்ளே தங்களுக்கான தொழிலையும் பணியையும் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிப்காட். நீங்க சிப்காட்க்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இந்த அரசு வேற ஒன்னு செய்யுது நீங்க சொல்லல. இல்ல சிப்காட் அதுதான் சொல்ல வந்தேன். சிப்காட்டோட அர்த்தமே அதுதான். ஒரகடம் திமுக கடந்த காலங்கள்ல செஞ்சிருக்காங்க. இது தாவேக்கா புதுசா செய்யறது. நம்ம பாயிண்ட் திரு அக்னீஸ்வரன் நிறைவா சார் முதல்ல ஒரு குரல் சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த குரலுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட இருந்து பொதுமக்கள் எதிர்பார்ப்பது அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இவை 4ம் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. ஒரு முதலமைச்சருக்கு இது 4 தான் இருக்கணும். சரி, அது இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். 1 இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவை இருக்கு இல்லையா, அமைச்சரவைனா இப்ப போலீஸ் இலாக்காவை பத்தி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, நீர்ப்பாசனத்தை பத்தி பொதுப்பணித்துறை சொல்றாரு, பொதுப்பணித்துறையை பத்தி மின்சாரத்துறை சொல்றாரு. இப்ப யாருப்பா எதுக்குப்பா அமைச்சரு அதுவே தெரியல. ஆனா முதலமைச்சர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். சூப்பர். இது படப்பிடிப்பு கிடையாது. நாட்டினுடைய ஜீவாதார ஒவ்வொரு பிரச்சனையும் அங்க ஐயா கண்ணு போராடுறாரு. ஆனா இங்க பதில் இல்ல. அது இருக்கட்டும். சரி, இவங்களுடைய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? தாவேக்கா ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இந்த 5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ எனக்கு தெரியாது, அதை நான் உத்தரவாதமே கொடுக்கல. ஆனால் இருக்கிறது வரைக்கும் திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, எப்ப நீங்க சரியா செய்யுங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு வந்திருக்குது. நீங்க தான் குழப்பி விட்டுட்டே இருக்கிறீங்களே. அது மட்டும் இல்ல. அக்னீஸ்வர் ஒரே குறுக்கீடு. இப்ப நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னீங்க 5 ஆண்டுகள் இந்த அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இப்ப 5 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்றீங்க. தெரியுமா, மரிய வில்சன் பேசுவதை யாருமே பேசவே இல்லையே. ஆளுநர் பத்தி ஏதாவது விளக்கம் கேட்டாரா? குதிரை பேரத்தை பத்தி மன்னார்குடி காமராஜ் விளக்கம் கேட்டாரா? ஆளுநர் குதிரை பேரத்தை பத்தி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா? சார் ஒன்னே ஒன்னு சொல்றேன். நீங்க முதல் சுற்றுல இப்படி பேசுறீங்கன்றீங்க, நான் 2வது சுற்றுல ஒன்னு சொல்றேன். தாவேக்காவுக்கு 2 தந்தைகள் அவர்களை வளர்க்கிறார்கள். 2 தாய் வளர்க்கிறது. ஒன்னு பாஜக தாய், இன்னொன்னு காங்கிரஸ் தாய். காங்கிரஸ் தாய் தமிழ்நாட்டில் கூட்டணி, மத்திய அரசு இவர்களை கவிழ்க்காமல் பார்த்துக் கொள்வதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இது 2வது சுற்றுல சொல்றேன். இது அடுத்த சுற்றுல நீங்க கேளுங்க. 2வது பார்ட்டி ஃபண்டுன்றாங்கல்ல, இது கண்டுபிடிப்பு சார். இதுதான் பெரிய கண்டுபிடிப்பு. ஏதாவது இந்த 100 நாளையில எந்த அமைச்சராவது அல்லது முதலமைச்சராவது இந்த கட்சி இவ்வளவு பணம் இவங்க கொடுத்தாங்க, இதோ பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு உங்களால சொல்ல முடிஞ்சா? இதுலயே தயவு செய்து தாவேக்கா இனிமேலுக்கு பார்ட்டி ஃபண்ட் சொல்லவே கூடாது. இதுதான் உங்கள் நோக்கம். 2வது இந்த தொழில்துறையில அவங்க மாநாடு நடத்துறாங்கல்ல, பத்திரிகையாளர்லாம் வராதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உண்மையை சொல்லி புடிங்க, போட்டோ பிடிச்சு புடிங்க. நாங்க எல்லாமே டார்க் ரூம்ல எல்லாத்தையும் வேலை செய்யற ஆட்கள். ரைட்? இட் இஸ் a block government. block governmentனா கருப்பு. ஆகையினால லைவ்ல போச்சு. ஜெயலலிதா அம்மா கலைஞர் அத பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதே இல்ல. பேசாம இருங்க. நான் ஜெயா டிவில லைவ்ல போச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். லைவ் இந்த இது திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறதை விட்டுவிட்டு சபாநாயகர் பேசுறது மட்டும் சொல்றாரு. சபாநாயகர் ஒரு நாளைக்கு பேசுறது இல்ல. முதலீட்டாளர் மாநாட்டம் நாங்க லைவ் பண்ணோம்னு சொல்றாரு. முதலீட்டர் மாநாட லைவ் பண்ணீங்க, ஆனா பத்திரிகையாளர் ஏன் உள்ள கொண்டு போகல? வேண்டான்றீங்க. நீங்க பத்திரிகையாளர் இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன் சார், 1 லட்சம் கோடின்றாங்க. 100 நாள் ஆச்சு. ஒரு நாளைக்கு 1000 கோடியா சார் இவங்க கொண்டு வந்தாங்க? எவ்வளவு பெரிய பொய்ய பாருங்க. ஆகவே மக்களை முட்டாளாக்கி, அப்படி கூட சொன்னா மக்களை நான் இழிவுபடுத்த மாதிரி ஆயிரும். இவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டாங்க. ஒன்னு செய்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இந்த ஆட்சி அமைத்திருப்பார்களே, ஆனால் அதிமுக இவர்களை காப்பாற்றி இருக்கும். இன்னைக்கு இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஷயமும் தெரியல, அனுபவம் இல்ல, அமைச்சர்களும் குழம்பி பேசுறாங்க. இப்படித்தான் போகவே. ஆனால் ஆளுநர் பேசாம இருக்கிறார். எந்த அதிமுக காப்பாத்தி இருக்கு? எந்த அதிமுக காப்பாத்தி இருக்கு? அது வேற டாபிக். எந்த அதிமுக காப்பாத்தி இருக்கு? அது தெரிஞ்சிருக்குல. உங்களுக்கு எந்த அதிமுக நிறைவா? அது எந்த அதிமுக காப்பாத்தி சொன்னார் பாத்தீங்களா? விஜயபாஸ்கர் அதிமுக யாரு? சரி, அது மாதிரி நீங்க சோஃபா அதிமுக யாரு? சரி, ஆகையினால நீங்க அண்ணா
அதிமுகவை திருடுவதே நிறைவா தாவேகாவின் கொள்கையா நிறைவா இருந்தால் எடுத்துக்கிட்டேன். இது அப்துல் ஊழல் ரஹ்மான். ஆட்சி, இது திருட்டு ஆட்சி என்பதை நான் ஆணித்தரமா சொல்றேன். அப்துல் ரஹ்மான் நிறைவா. இல்லை இப்போ அண்ணன் பேசும்போது தாவேகாக்கு வந்து 2 தாயின்னு இருக்காரு. ஆனால் அதை கண்டிக்கிறேன். தாவேகாக்கு ஒரே தாய் தான், அது காங்கிரஸ் அமைப்பு தான். பாஜகலாம் வேலை இல்லை. ஏனென்றால் பாஜக வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் முயற்சி செய்திருந்தார் என்றால் அவர் 108 இருக்கும்போது வெறும் 108 அவர் ஆட்சி அமைச்சிருப்பார். அவர் பெரும்பான்மை நிரூபிக்கலாம், இன்னும் 5 வருஷம் கேஸ் போட்டு ஓட்டிருக்கலாம். தாவேகாவே கேஸ் போட்டு ஓட்டிருக்காங்க. அப்படிதான் ஓட்டிருப்பாங்க. இதுதான் சொல்லுங்க. சரி, நேரம், கேளுங்க, நேரம் 108ல கேஸ்லே ஓடி இருக்கும். இது சரியா தப்பான எடப்பாடி பேசாதீங்க. அண்ணா நான் யாரையும் தவறாவே சொல்லல. இல்ல அதாவது சொல்றேன் கேளுங்க அண்ணா. நான் சொல்றேன் கேளுங்க அண்ணா. நான் சொல்றேன் கேளுங்க. 11 எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி கண்டினியூட்டியா 18 மாசம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம வந்து உதவின்னு சொல்றோம், மத்திய அரசு உதவி. இங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு அரசு. இந்த அரசு ஃப்ளூவெண்டா போயிட்டு இருக்கு. உங்களால் இந்த அரசை என்ன குறை சொல்ல முடியும்னா, பத்திரிகைக்காரங்களை விட்டீங்களா? இங்க வந்து ஏன் வெள்ளை கலர் கோட்டு போட்டு வந்தீங்க? ஏன் அவர் பேச மாட்டாரு? ஏன் அவர் சிரிக்க மாட்டாரு? உங்களுக்கு யதார்த்தத்துல இன்னும் நீங்க வந்து கொதிநிலையிலே இருக்கிறீங்க, யதார்த்த நிலைக்கே வரல. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று ஒரு அடுத்த தலைமுறைக்கான மக்கள் ஒரு கோடி சொல்லிடுறேன். ஆனா சொல்லிடுறேன், நாங்க கூட்டணி இல்ல. இல்ல காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. 59 திமுக ஒண்ணு தனியா திமுக ஜெயிக்கல. என்ன அதனால இல்ல, அவங்களாலதான் நாங்க ஜெயிக்கல. சரி இந்த கேள்வி பதில் சொல்லிடுறேன். 5 தான் நாங்க ஜெயிச்சோம். ஏன்னா அந்த 5 திமுகவுடைய உதவியில் ஜெயிக்கல. கன்னியாகுமரியில் நாங்கள் செல்வாக்கு எடுத்து ஜெயிச்சோம். வரலாற்றில் மேலூரில் இதுவரை திமுக ஜெயிச்சதே இல்லை. அங்க நாங்க ஜெயிச்சோம். மயிலாடுதுறை எங்களுடைய கோட்டை, நாங்க அங்க ஜெயிச்சோம். மற்ற இடத்துல திமுக நாங்க தாவேகாக்கு ஜெயிச்சோம். தாவேகா என்ற கூடிய அரசு கட்சியை புதிதாக வந்த வாக்காளர்களும் இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களித்து போதும்டா சாமின்னு முடிவு செய்தவர்களும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த யதார்த்த நிலையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைய ட்ரெண்டுக்கு நீங்க இன்னும் மாறாம இன்னும் அந்த பழமைவாதத்திலே இருந்து இது இப்படித்தான் நடக்கணும், இன்னும் நாங்க இப்படித்தான் நடக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. உங்களுக்குன்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளும் இதற்கு முன்பு ஃபாலோ பண்ண ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதன் அடிப்படையிலே தான் இந்த முதல்வரும் செயல்படணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. மாற்றம் வந்து விட்டது. மக்கள் மாற்றத்துக்கு வாக்களித்து விட்டார்கள். இல்ல அப்துல் ரஹ்மான் குறிப்பிடும் போது, முதல் சுற்றில் குறிப்பிடும் போது ஒரு செய்தியை சொன்னாரு. அதாவது கோயம்புத்தூர் இளைஞர் அமுதன் கொலை வழக்கு, அந்த கொலையில வந்து 2வது தரப்புன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பள்ளி தரப்பை நீங்கள் கேட்கணும், அதாவது அந்த யூனிவர்சிட்டி தரப்பை அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கங்க. திருப்புவனத்தில் விஜயலட்சுமி அப்படிங்கிற அம்மா எனக்கு 10 பவுன் நகையை திருடிட்டாருன்னு சொல்லி குற்றஞ்சாட்டினாங்க. ஏன்னா இப்போ எதிர்த்தரப்பை கேட்பதாக இருந்தால் நீங்க கள்ளக்குறிச்சி சிறுமி விவகாரத்தில் அவங்களுடைய இதை எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கல. யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தரப்பை தான் எடுத்து பேசியிருக்கிறோம். திருப்புவன விவகாரத்தில் அப்படிதான் பேசியிருக்காங்க. அதனால எதிர் தரப்புங்கிறத வார்த்தை விட்டுருங்க. இன்னொன்னு பேர்களை வந்து மாற்றிக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மாங்கிற பேர் வந்து அம்மாங்கிற பேரு பொது பெயரா அப்படிங்கிற கேள்வியை வந்து இவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட தான் கேட்கும்போது கலைஞர் அவர்கள் பொது பெயர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உரையாடல் போனுச்சு. எதுக்காக சொல்றேன்னா, அம்மாங்கிற பேர் பொது பெயரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களை குறித்தது. அதே மாதிரி வெற்றிங்கிற பெயர் வந்து இவர்களுடைய கட்சியினுடைய பெயராவே இருக்குது. அதனால பொது பெயர்னு ஈஸியா சொல்ல முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. இன்னொன்னு எக்ஸாக்டா சொல்லிடுறேன். திமுக பல புதிய திட்டங்களை கொடுத்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கம் அவர்கள் வந்து பிங்க் பஸ், அந்த இலவச பேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அதாவது புதுமை பெண் திட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்ன காலை உணவு திட்டம், யாருமே செய்யாது, அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க பட்டியலிடக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே திமுக வந்த 100 நாட்களுக்குள்ள செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அவங்களுக்கு கால அவகாசம் கொடுப்போம் நம்ம. போங்க. இல்ல பஸ்ஸுக்கு முதல் கையெழுத்து மறந்துடாதீங்க. இவங்க சொல்றாங்கல்ல, முதல் கையெழுத்து ஸ்டாலின் போட்ட கையெழுத்து இலவச பேருந்து, மகளிர் பேருந்து. இவங்க வந்த உடனே கொடுத்தாங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க 2500 ரூபாய் கொடுக்கலீங்க, அதுக்கு வந்து திமுக அதை செஞ்சதுங்கிறீங்க. அப்ப திமுக செஞ்ச பேட்டர்னை கூட நீங்க எடுத்துக்கிட்டா கூட மகளிருக்கு முழுவதும் இலவசம் நீங்க செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? இந்நேரம் கன்னியாகுமரியில இருந்து இங்க வரலாம்,
நெல்லூர் வரலும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல வட வேங்கடம் வரலும் போயிட்டு வரலாமே. திருப்பதிக்கு மட்டும் அங்கே பஸ் எடுத்து காசு கொடுத்துட்டு ஈஸியா போய் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்களா நம்ம ஆளுகள்? நாம எதுக்கு சொல்றேன், இல்ல இப்படி செய்யல. ஒன்று இன்னொன்று, இந்த முதலீடுகள் ஈர்த்த விவகாரத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க. மசாகான் 35,000 கோடி, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை தூத்துக்குடியில வர வேண்டியது வரல, போயிடுச்சு, ஆந்திரா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அது ஒரு 40,000 கோடி. சரி கேளுங்க, 5,000 மொத்தமாக 70,000 கோடி. என்ஃபீல்டு 5,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்கு மேற்பட்ட கேளுங்க சொல்லுங்க. விஷயங்களும் கடந்து போய்விட்டது, இவர்கள் கையில இல்ல. ஒன்று. இன்னொன்னு, இல்ல நீங்க முடிங்க, நிறைவா முடிங்க. சிப்காட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு சிப்காட்டுகள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது கடந்த ஆட்சியில, கூடுதலாக பூங்காக்கள் இதெல்லாம் பேசிட்டோம். நம்ம டாபிக் பத்தி சுருக்கமா முடிங்க. 21 இடங்கள்ல சிப்காட்டுகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எதையுமே செய்யாம 100 நாள்ல செய்யணும்னு நான் சொல்லல, நீங்கள் எதையுமே செய்யாம ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டிருக்கீங்க நான் சொல்றேன். சரி, ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிருங்க, நேரம் கேட்டனால நான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது அரசியல்வாதியாக இருந்து மக்களை வெறும் சினிமா மோகத்தில் வைத்திருந்த ஆட்சிகள் இருந்த காலத்தை, சினிமாவிலிருந்து வெளியில வந்து இன்று மக்களை அரசியல் வயப்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்க விஜயண்ணா. இது மேலும் தொடரும். மக்கள் அரசியல் வயப்பட்டு பக்குவப்படுவார்கள் என்பதை நான் இந்த 100 நாள் வெற்றி விழாவோட சேர்த்து சொல்லிக்க விரும்புறேன். சரி, அமைச்சரவையா மக்களான்றது மக்கள் தீர்மானிக்க. சரி, ஓகே. நான் 2 பேர் கருத்தை நான் வாங்கிக்கிட்டு நான் நிறைவா எடுத்துக்கிறேன். ஏனென்ற கேள்வி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.